மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 5ஆம் இடத்திலே மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாயோடு மேஷ ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சந்திரனும் இணைந்து குருவாலும் பார்க்கப்படுகிற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு உள்ளது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும். தொழில், பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, கௌரவம் என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடக்கும் என்று சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் சேர்க்கை இருப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நேரம். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமண வேலை நெருங்கிவிட்டது. திருமணத்திற்கான முகூர்த்த நாள் குறிக்கும் அளவிற்கு நேரம் நெருங்கிவிட்டது. நல்ல விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான விஷயங்களெல்லாம் நடைபெறும். இதுபோல குருபலன் வரும்பொழுது, திருமணத்திற்கு நல்ல நேரம் வரும்பொழுது, அப்பொழுது சில பேர் நான் இப்போ பண்ணிக்க மாட்டேன், இன்னும் மேலே படிக்க போகிறேன், வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் சொல்லி அந்த நல்ல சந்தர்ப்பத்தை தாமாகவே தட்டி கழித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இவங்க பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும்போது அப்போ அது முடியாது. இப்பொழுது ரிஷபத்திற்கு திருமணம் செய்து கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தை நீங்கள் நழுவ விடாதீர்கள் என்று சொல்கிறேன். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள், மனம் விட்டு பேசக்கூடிய சிலருடன் இந்த நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வேடிக்கைகள், கேளிக்கைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், திரைப்படம் பார்ப்பது அல்லது விளையாடுவது போன்ற மனதிற்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஈடுபடுவீர்கள். என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதாலும் நிதி நிலவரம் சிறப்பாக இருப்பதாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் பணிபுரிகின்ற அலுவலகத்திலே மிக உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு குரு பார்வை, மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு வந்ததிலிருந்து சிம்ம ராசிக்கு இப்பொழுது நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதிலும் இந்த நாள், குறிப்பாக இந்த சனிக்கிழமை என்று அதிக அளவிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகளாகத்தான் அவை இருக்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறும் என்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். செலவு செய்தாலும் அது சந்தோஷமாக செய்கின்ற செலவாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்களெல்லாம் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். வண்டி வாகனம் எல்லாம் வாங்குகின்ற யோகம் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் தங்களுடைய பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிதாக வாங்குவார்கள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை. லாபஸ்தானாதிபதி சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலும், 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலும்
இடம் மாறி அமர்ந்துள்ளதால் இது ஒரு மிகப்பெரிய பரிவர்த்தனா யோகம் என்று சொல்வார்கள். தனலாபாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் பணம் நிறைய வரும். ஆகவே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம், நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழிலிலே சாதனை புரிவீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும் என்று சொன்னால் அது இன்னும் பொருத்தமாக இருக்கும். கடுமையாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்களெல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். அதே போல் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய கௌரவ பதவிகள், பட்டங்கள் எல்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய விருதுகளுக்கெல்லாம் உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டுபவர்களாக இந்நாளிலே நீங்கள் திகழ்வீர்கள். எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். எதிர்பார்த்த நன்மைகள் மட்டுமின்றி எதிர்பாராத சில நன்மைகளும் சேர்ந்து நடைபெறும். 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திலே சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் உள்ளன. அதிலே சூரியனும் புதனும் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். எனினும் சந்திரனுக்கு கேந்திரத்திலே அந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அது நன்மை செய்யக்கூடியதாகத்தான் அமையும். இதற்கு பெயர் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு சில எதிர்பாராத மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நன்மைகள் சற்று குறைவாக நடைபெறக்கூடிய நாளாக இந்நாள் உள்ளதால் அதிக முயற்சி எடுத்து பெரிய விஷயங்களிலே இறங்கி அதிக பணம் செலவு செய்து அலைந்து திரிந்து எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய இயல்பான கடமைகள், தினசரி செய்ய வேண்டிய பணிகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்தால் போதும். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிகப்பெரிய மனிதர்களையெல்லாம், விவிஐபிகளையெல்லாம் நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக சந்திப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்த அத்தகைய முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு விட்டு போயிருந்தால் இந்நாளிலே அது மீண்டும் தொடரும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சமூக அந்தஸ்து அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இந்நாளிலே பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது.